வணக்கம், வெல்கம் டு தர்ஷனா மகேந்திர பூபதி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷனோட ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன். அதற்கான கைட்லைன்ஸ் வழங்க இருப்பவர் மிஸ்டர் கேவி மகேந்திர பூபதி. முதலில் பார்க்க போவது ப்ரீ ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ், அதாவது வரலாற்று காலத்திற்கு முந்தைய நிகழ்வுகள். ஏன் இப்படி வரலாறு என்று சொல்லிவிட்டு வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். வரலாற்று பாடத்தை ஒரு பாடமாக எடுத்து படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் சிலர் அது எதற்காக என்று கூட கேட்கலாம். அதற்காக நான் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். வரலாறு என்பது ஹிஸ்டீரியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து ஹிஸ்டரி என்று பெறப்பட்டு நமது தொல்லிய தமிழில் வரலாறு என்று அழைக்கப்படுகிறது. வரலாறு என்றால் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். அதாவது கடந்த கால நிகழ்வுகளின் காலப்பதிவு, கடந்த கால நிகழ்வுகளின் காலப்பதிவு என்பதாகும். அப்படி என்றால் கடந்த காலத்தில் மனிதன் எப்படி இருந்தான் என்பதை பொறுத்தும், அவனது நாகரிகத்தை பொறுத்தும், அவனது வாழ்க்கை முறையை பொறுத்தும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அவர்களது ஆய்வின் மூலமாக கண்டறிந்த கட்டுமானங்கள், நாணயங்கள், முத்திரைகள், நினைவுச் சின்னங்கள், ஆபரணங்கள், கருவிகள் போன்ற பொருட்களிலிருந்து அவர்களால் ஆராய்ந்து கண்டறியப்பட்டும் அந்த கல்வெட்டுகளிலும் முத்திரைகளிலும் அவர்கள் பார்த்த எழுத்து வடிவங்களை தெளிவாக ஆராய்ந்து அவை எந்த மொழி குடும்பமாக இருக்கலாம், அந்த மக்கள் எத்தகைய மொழி பேசினார்கள் என்பதையெல்லாம் பொறுத்து பதிவு செய்யப்பட்டு நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த விதத்திற்கு பெயர்தான் வரலாறு. சரி, இப்போது வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எப்படி நமக்கு தெரியும் என்று யோசிக்கலாம். நீங்கள் கேட்டிருப்பீர்கள், டைனோசர் என்ற மிகப்பெரிய விலங்கினை ஜுராசிக் பார்க் என்ற படத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு இருந்ததாக எப்படி நினைத்தார்கள் என்றால், மிகப்பெரிய ஒரு விலங்கின் எலும்புக்கூட்டு படிவத்தை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டறிந்து அப்படிப்பட்ட ஒரு விலங்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடும் என்று உறுதியிட்டு நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதுபோலத்தான் பழைய கால மனித எலும்புகள், மண்டையோடுகள், அவற்றின் எச்சங்களை பொறுத்து அறிவியல் ரீதியான கதிரியக்கத்தின் துணை கொண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த எலும்புகளின், அந்த மண்டையோட்டின் மனிதர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை கண்டறிந்து நமக்கு சொல்லி அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதாக சொல்வது, அதை பொறுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதம்தான் வரலாற்றுக்கு முந்தைய கால நிகழ்வுகள் ஆகும். சரி, மனிதனை வைத்துத்தான் நாம் வரலாற்றையே படிக்கிறோம். ஏனால் மனிதனால்தான் இத்தகைய அறிவுத்திறமையான மிக பரிணாம வளர்ச்சி, அறிவுபூர்வ கண்டுபிடிப்புகள் என்று இன்றைக்கு நாம் அறிவியல் துறையிலே மிகுந்த உயரத்திற்கு வந்திருக்கிறோம். எனவே மனிதன் தோன்றியது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பொதுவாக கேட்டால் சொல்வார்கள், மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டான். இது முதல் வாதமாக அனைவராலும் சொல்லப்படுவது. இயேசு பிரான் பிறப்புக்கு பின்னர் அவர் கிறிஸ்து மதத்தை உருவாக்கிய பிறகு அதன் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிள்
அந்த புத்தகத்தில், பைபிள் புனித நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கடவுள் 3ஆம் நாளில் மீனினத்தை படைத்தார், 5ஆம் நாளில் பறவை இனத்தையும் விலங்கினத்தையும் படைத்தார், 7ஆம் நாளில் ஆதாமை படைத்தார், ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. புனித திருக்குரானில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனித படைப்பானது 6 கட்டங்களாக இருக்கிறது என்றும், மனிதனை இறைவன் சுட்ட களிமண்ணால் படைத்தான் என்றும் காட்டப்படுகிறது. பிராமண வேதங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மனிதன் உள்ளிட்ட இந்த உலகில் வசிக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் பிரம்மா என்ற கடவுள்தான் படைத்தார். சரி, மனிதன் எப்படி உருவானார் என்பதை பொறுத்து பார்த்தோம், பலவித கருத்துக்கள். ஆனால் உலகம் அனைத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தானது டார்வினின் கருத்து, அதாவது டார்வினின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. அதன்படி குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பதாகும். சரி, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்றால் தற்போதும் குரங்கு வகையினங்கள் எதற்காக இருந்து கொண்டிருக்கிறது என்று யோசிக்கலாம். அதற்கும் அறிஞர் டார்வின் அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அவர் பறவையிலே பிறந்து, பறவை இனமாக பிறந்து பறக்க இயலாத பறவையையும், பறவைகளிலே பெரிதாக இருக்கக்கூடிய நெருப்பு கோழியையும் ஒப்பிடுகிறார். அதே போலத்தான் குரங்கையும் மனிதனையும் ஒப்பிட்டு இரண்டும் ஒரு விலங்கினங்களாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அவர் ஒரு கருத்தை முன்னிறுகிறார். அதாவது ஒரே மூதாதையிலிருந்து பிரிந்து தகவமைப்பின் காரணமாகவும் அவர்கள் வாழ்ந்த படிப்படியான வளர்ச்சிகள் காரணமாகவும் தனித்தனி இனக்குழுக்களாக பிரிந்து இருக்கிறார்கள் என்பதுதான் அவரது கருத்து. இன்றைக்கு மனிதர்களை எடுத்துக்கொள்வோம். ஆப்பிரிக்கா கண்டத்திலே மிக பெரும் கருப்பு நிறைய உடைய மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களை விட சற்று கருப்பு குறையாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களும் இருக்கிறார்கள். வெள்ளை நிறத்தவரும் இருக்கிறார்கள். பொன்னியின் செல்வன் நாவலில் கல்கி அவர்கள் சொல்வது போல் செந்தாமரை நிற முகத்தாள், குமுத மலர் கண்களுடையாள் என்று சொல்லக்கூடிய அளவிலே நிறங்களில் வேறுபட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே போல உருவங்களிலும் மாறுபட்டு குட்டையாகவும் மூக்கின் வடிவங்களில் மாறுபட்டும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை பார்த்தோமானால் அனைவரும் மனிதர்கள் தானே. டார்வின் கூற்றுப்படி மனிதர்களும் அவர்களது வாழக்கூடிய இடங்களை பொறுத்தும் அந்த இடங்களின் சூழ்நிலைகளை பொறுத்தும் அப்படி மாறி இருக்கிறார்கள் என்பது உண்மையல்லவா? சரி, இப்போது தெரிந்து கொண்டோம் மனிதன் எப்படி பிறந்தான் என்பதை நாம் கொள்கையின்படியும் கோட்பாட்டின்படியும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையை புரிந்து கொண்டோம். இப்போது வரலாற்றிற்கு முந்தைய காலம் என்பதை பொறுத்து வரலாற்றறிஞர்கள் 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். 1 கற்காலம், 2 கற்காலத்திலே கற்காலம் என்று சொல்லிவிட்டு கற்காலம், செம்பு காலம், கற்காலத்தில் 2 வகையாக பிரிக்கிறார்கள். அதாவது கற்காலத்தில் பழைய கற்காலம், புதிய கற்காலம், பிறகு செம்பு காலம், அதுக்கு பிறகு இரும்பு காலம் என்று பிரிக்கிறார்கள். இப்போ கற்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவர்கள் தங்களை விலங்குகளிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டும் இயற்கையின் காரணமாக, அதாவது நெருப்பு, வெயில், மழை, குளிர் ஆகியவற்றிலிருந்து தங்களை பாதுகாக்கும் பொருட்டும் குகைகளிலும் மரங்களின் அடியிலும் மலைத்தொடர்களிலும் வசிக்க தொடங்கினார்கள்.
அப்போது அவர்கள் சுமார் 30 அல்லது 40 பேர் கொண்ட குழுக்களாக வசிக்க தொடங்கினார்கள் என்று கருதப்படுகிறது. அவர்கள் உணவிற்கு என்ன செய்தார்கள் என்றால், அப்போது அவர்கள் விவசாயத்தை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் உணவிற்காக வேட்டையாடும் தொழிலைத்தான் செய்தார்கள். வேட்டையாடி தொழில் செய்வார் என்றால் விலங்குகளை கொன்றும், பிறகு காடுகளில் கிடைக்கக்கூடிய இயற்கையாக விளையக்கூடிய தானிய பயிர்கள், கிழங்கு வகைகள் ஆகியவற்றை உண்டும், புலிகள் போன்ற பெரிய விலங்குகளால் தாக்கப்பட்டு இறந்து கிடந்து விட்டுப்போன இறைச்சிகளை உண்டும் வாழ்ந்திருக்கிறார்கள். குளிரிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள மரக்கிளைகளையும் இலைகளையும் விலங்கு தோள்களையும் பயன்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது ஆதி மனிதன் தோற்றமானது 420 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால், ஆதி மனிதன் இல்லை, உலகத்தின் தோற்றமானது சுமார் 420 கோடிக்கு முன்பாக ஏற்பட்டிருக்கிறது என்றும், நாம் சொல்லக்கூடிய இந்த நாகரிகத்தை, அதாவது அறிவை முதலில் பயன்படுத்திய மனிதன் தோன்றியது சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அதை பொறுத்துத்தான் மானுடவியல், அதாவது ஆந்த்ரோபோலாஜி என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தைகள், அதுவும் கிரேக்க வார்த்தைகளில் வந்தது தான். அதாவது ஆந்த்ரோப்ஸ் லோகோஸ், அதாவது மனிதன் என்பது, ஆந்த்ரோப்ஸ் என்பது மனிதன் என பொருள்படும், லோகோஸ் என்பது எண்ணங்கள் அல்லது காரணம் என்று பொருள்படும். அதன்படியாகத்தான் இந்த மானுடவியல் என்பது வந்திருக்கிறது. இவ்வாறு பழைய கற்கால மனிதர்கள் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்ததாக நாம் கண்டறிகிறோம். சரி, வேட்டைக்கு அவர்கள் எதை பயன்படுத்தினார்கள் என்றால், மரங்களின் கிளைகள், விலங்குகளின் எலும்புகள், விலங்குகளின் கொம்புகள் ஆகியவற்றை பயன்படுத்தியதோடு சிக்கி முக்கி கற்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது குவாட்சைட் என்று சொல்லக்கூடிய கெட்டியான பாறைகள் ஆன சிக்கி முக்கு கற்களை ஒரு கல்லிலிருந்து இன்னொரு கல்லை உடைத்து அதை கூர்மையாக்கி அதனை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் இயற்கை கொடுத்த, அதாவது மழையின் போது வரக்கூடிய இடி மின்னலை பொறுத்து பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் அவற்றை அவர்கள் வழிபடத் தொடங்கினார்கள். அந்த பயத்திலிருந்து தங்களை காக்கும் பொருட்டு தாயத்துகளை கட்டிக்கொள்ளும் பழக்கத்தையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்கள் குகையில் வசித்த காரணத்தால் தாங்கள் வெளியில் சென்று வரும் போது தாங்கள் சந்தித்த நிகழ்வுகள், அதை பொறுத்து அந்த குகைகளில் ஓவியங்களையும் அவர்கள் கற்களாலேயே வரையத் தொடங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குகை, அதாவது ஒரு பெண் தனது குழந்தையை வைத்துக்கொண்டு அம்பை எறிவது போன்ற ஒரு ஓவியமானது மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பெட்கா குகையில் காணப்படுவதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குகைகள் சுமார் இந்தியாவில் ஒரு 500க்கும் மேற்பட்ட குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.